கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா என்னோட மோஸ்ட் ஃபேவரட். சாம்பார், ரசம் சாதம் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 முழு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு தண்ணி, 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு 50% வேக வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தண்ணியும் நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டிங்கன்னா டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.